அந்த வேலாயுத ஆசிரியர் எழுதிய பாடலை பாடி நான் அஸ்தினாபுரம் நாடி போகிறேன் அம்மா. என்னை மருந்து விடுகிறேன் அம்மா. அம்மா தாயே வாருங்கள் பஞ்ச பாண்டவர்களே நடுப்பிறந்த 11 நாமதேயம் படித்த அர்ஜுன பெருமானடி. ஆனால் அனைவரும் வந்திருக்கின்றோம். அந்த தம்பிக்கிறான பேம அவனை கொண்டு வா. Hey!
ஏதோ ஒவ்வா மகாராஜா ஓடியே ஓ ஓடியே யார் தெரியுமா யாருங்க யாருங்க ஏது யாருங்க யார் மகாராஜா ஏய் ஓ அண்ணா பார்க்கலாம் போறோம் அது வந்தானா சொல்லு அடா அம்பி ஆசீர்வாதம் மாமா கல்லுக்குட்டியா வா ஏ காவலா ஓடி வா எப்படி வந்தா நேத்தியா தினம் பகவானை தூது அனுப்பணும் ஆமாங்க தூது சென்றா புரியனானவன் நாடு கொடுத்தானா ஆமா மறுத்தானா ஒண்ணுமே புரியல பகவானை துதித்தா வர போறாரு பகவானை துதிக்கலாம் ஓ பகவானை துதிக்கலாம் புறப்படா தூதாக அனுப்பினோமே துரியனானவன் நாடு கொடுத்தானா மறுத்தானா நின்று பயன் இல்லை அதனால என்ன சொன்னவன் அவன் நாடுகளுக்கு மறுத்து விட்டான் யுத்தத்திற்கண்டு கை தட்டி விட்டான் என்ன உரைத்தோம் சண்டைக்கு சண்டை கண்டு கை தட்டி வந்து விட்டேன் அப்படியா ஆமா சண்டைய வாழாம் ஒண்ணு வாழாம் இந்த சண்டையை சென்று வாழா நிறுத்திட்டு வந்துரு சண்டை இதுக்காக போனோம் இதுக்காக போலாம் நான் சொன்னேன் இதற்கு ஏன் நான் பார்க்க வேண்டும் அவன் சண்டைக்கு கை தட்டானா ஆமா சண்டனாக்கு சக்கரை பொங்கல் பாரு சக்கரை எல்லாம் சக்கரை தான் சண்டையை நிறுத்துன்னு சொல்லிக்கிறமா சண்டையை நிறுத்துன்னு சொல்லிக்கிறேன் எதற்காக என்ன முடிச்சு போறியா இல்ல முட போறியா சொல்லுமா சரி அதனால அப்படி சண்டை கண்டு கை தட்டி வந்துட்டு ஆனா இது சண்டை என்றால் பாரத போர் ஆமா அந்த போர் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று தெரிகிறதா ஒன்றுமே புரியவில்லை மாமா அதுக்காக தான் உன்னை தியானித்தோம் ஆனா என்னை தியானித்தீர் ஆனா இன்றைய தினம் உங்க இடத்துல என்ன நடந்தது தெரியுமா தெரியாத போல கேக்குறீங்க யார் வந்தது கூட தெரியாதா யார் வந்தது இந்த தேத்திலே அத்ராவதி ஆகக்கூடிய துரியோதனன் வந்தான் தம்பி சகாதேவனை கண்டான் உங்களுக்கும் துரியோதனுக்கும் என்ற தினத்திலே போர் தொடுக்கலாம் என்று நல்ல நாளை கேட்க வேண்டும் என்று சாத்திரம் கேட்டான் சகாதேவனை